ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான மருதமலை டெம்பிள் vlog பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கண்டினியூவேஷனாக இந்த வீடியோ இருக்க போது செம்ம அழகான மருதமலையை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பார்க்கலாம். வாங்க கண்மணிஸ், நம்ம போய் மருதமலை முருகனை தரிசனம் பண்ணலாம். இப்போ நம்ம எங்களோட ரிலேட்டிவோட மேரேஜ்க்காக கோயம்புத்தூர் வந்திருந்தோம். ஸோ அந்த மேரேஜ் ஏர்லி மார்னிங்கே முடிஞ்சிச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ மருதமலை முருகரை பார்க்க கிளம்பியாச்சு. இங்கே நம்ம கல்யாண மண்டபத்திலேருந்து மருதமலை முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டு மருதமலை ரீச் ஆகிட்டு கீழே அடிவாரத்துலேருந்து மலைக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு மருதமலை அடிவாரம் போய்க்கலாம். அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போய்க்கலாம். போகிற வழி எல்லாமே செம்ம சூப்பராக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி 2 பக்கமும் மரங்கள் நிறைஞ்சு சூப்பராக இருக்கும். நம்ம மருதமலை பக்கமாக போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். செம்ம ஹில் ஸ்டேஷன் மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கேருந்து நம்ம அடிவாரம் போக போகிறோம். இதுதான் நம்ம முருகனோட மருதமலை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். செம்ம ஹாப்பி. பாருங்க, மருதமலைக்கு போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி செம்மையாக பூக்கடைகளாக இருக்குது. அப்புறமா விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வச்சுருக்காங்க. சூப்பராக நம்மளோட தம்பியான முருகரை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணனான விநாயகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலையேறத்துக்காக பஸ்ஸில் போக போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் நம்ம மருதமலை முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. செம்மையாக ஆர்ச் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பஸ்ஸில் போகலாம். நம்ம மேல்மலைக்கு போகணும். அதுக்கு ஒருத்தருக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மேல்மலைக்கு போகிறதுக்காக இப்போ நம்ம பஸ்ஸில் போக போகிறோம். வாங்க கண்மணிஸ் போகலாம். மருதமலை முருகனை பார்க்கறதுக்காக செம்ம ஜாலியாக ஈகராக வெயிட் பண்ணி போயிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மலைக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 3 பஸ்ஸஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் இன்னொரு பஸ்ஸில் நம்ம சீக்கிரமாக போய்க்கலாம். ஒரு பஸ் ஃபுல்லானதுக்கப்புறமா தான் இன்னொரு பஸ் நம்மளுக்கு எடுக்கிறாங்க. இப்போ நமக்கு கீழே அடிவாரத்துலேருந்து மேல்மலைக்கு வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகுது. சூப்பராக டிரைவர்ஸ் சேஃபாக ட்ரைவ் பண்ணி நம்மளை கொண்டு மருதமலைக்கு விட்டாங்க. மருதமலை வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். செம்ம ஹாப்பி. மேலே போய் முருகனை பார்க்க போகிறோம். இங்கேருந்து ஸ்டெப்ஸில் நடந்து நம்ம போகணும். ஸோ செப்பல் இங்கே ஃப்ரீ போல். இங்கே நம்ம செப்பலில் பார்க் பண்ணிவிட்டு மலைக்கு போகலாமா? பாருங்கள், மார்னிங் சன்ரைஸ் வித் மருதமலை வைப்பு. வேறு லெவல் வைப்பு. இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் வந்தோம் அப்படின்றதுனால இங்கே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு கொஞ்சம் படிக்கட்டுகளை தாண்டி நம்ம மேலே போய் முருகனை பார்க்கணும். அதுவே கீழே அடிவாரத்துலேருந்து 900 ஸ்டெப்ஸ் பக்கமாக இருக்குது. நம்மளோட முருகன் அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, அப்புறமா பழமுதிர்ச்சோலை, இந்த மாதிரி இடத்துக்குள்ள பழமுதிர்ச்சோலை மட்டும் இன்னும் போனதில்லை. ஸோ பழமுதிர்ச்சோலை முருகரோட 7ஆம் வீடாக இருக்க இந்த மருதமலை வரணும் சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இந்த மேரேஜ் இன்விடேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் மருதமலை முருகனே நம்மளை வான்னு கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு செம்மையாக கிளம்பி வந்தாச்சு. எங்கப்போல இவ்வளோ பயாது உனக்காங்க. இந்த படிகள் தான் நல்ல செங்குத்தாக இருக்குது. ஸோ மெதுவாக மேலே போகலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள் நம்ம முருகர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போய் பஞ்சமுக விநாயகர் பார்க்கலாம். பாருங்க கண்மணிஸ், எப்போவுமே விநாயகர்னா அரச மரத்தடியில் மட்டும்தானே இருப்பார். ஆனால் இங்கே 5 வகையான மரங்களுக்கு கீழே பஞ்சமுகத்தில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. ஸோ இவரையும் சூப்பராக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே லெஃப்ட் சைட் கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட ஆதி மூல முருகர், அதாவது சுயம்புவா நம்மளுக்கு இங்கே முருகர் இருக்காரு. அதுவும் வள்ளி தேவானையோட குடும்பமாக நம்மளுக்கு காட்சி தருவாங்க. இப்போ நம்ம மருதமலை முருகரை பார்க்க போகலாம். இங்கே பாருங்கள், பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் செல்லும் வழின்னு இருக்குது. முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த குகை கோயிலுக்குள்ளே போகலாம். இது 50 ரூபாய் தரிசனம் போல். பொது தரிசனத்தில் போகலாம் நாம், ஏன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை. பாருங்க, போகலாமா முருகரை பார்க்க போகலாம். வந்தாச்சு. திரும்ப இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். வாங்க. பாருங்க கண்மணிஸ், இங்கே தான் நம்மளோட மருதமலை மருதாச்சலமூர்த்தியாக இருக்க சுப்பிரமணிய சுவாமி காட்சியளிக்கிறார். மருதாச்சலன் இருக்க மணக்கவலை எதற்குன்னு சூப்பரான ஒரு வாசகமும் இருந்துச்சு. சாமியை சூப்பராக கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே நம்ம தேங்காய் பழம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக நம்ம ஏர்லி மார்னிங் மருதமலை முருகனை தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பி. செம்ம ப்ளஸ்ஃபுல்லான ஃபீலிங்காக இருக்குது.
இந்த இயர் செம்ம சூப்பர் ஹாப்பியாக எல்லா விதமான பாசிட்டிவிட்டியோட எல்லாருக்குமே எல்லாம் நல்லதும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதமலை முருகரை வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பழம் தட்டு வாங்கிட்டு நம்ம போகலாம். இங்கே நம்மளோட தேங்காய் பழ பைகளும் உடைச்சிக்கலாம். இப்போ நம்ம சுப்பிரமணியனை செம்மையாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு துர்க்கை அம்மன், அப்புறமா சண்டிகேஸ்வரர், சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருப்பாங்க. ஸோ அவங்களையும் சூப்பராக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு முருகனுக்கு நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளும் நம்மளுக்கு ஸ்பெஷலாக வந்து காட்சி தருவார். அவரையும் சூப்பராக நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வெளில போகலாம். சூப்பராக ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ப்ளஸ் நம்ம மருதமலை முருகனோட கோபுரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. நம்ம மருதமலை முருகன் பேசிக்காக முருகன்னாவே அழகு, அதுவும் அவர் இருக்கிற இடமெல்லாம் அழகு. சூப்பராக இருக்குது மருதமலை முருகன் டெம்பிள். சீக்கிரமாக இந்த வேலைகள்லாம் முடிந்தோன்னா இன்னொரு டைம் வந்து முருகனை பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக சாந்தமாக அழகாக காட்சிகளை தந்தார். இயற்கையில் கொஞ்சம் மலையில் நம்மளோட மருதமலை முருகர் வீற்றிருக்கின்றார். நம்மளோட மருதமலை முருகனை பார்த்தது நல்ல பாசிட்டிவிட்டியான ப்ளஸ்ஃபுல் வைப். உங்களுக்கும் அந்த செம்ம பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஓகேவா கன்னிஸ்? வாங்க நம்ம இப்போ போய் பாம்பாட்டி சித்தர் குகையை பார்க்க போகலாம். கொஞ்சம் ஒரு 6 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும்னு சொன்னாங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போகிறதுக்காக தான் கீழே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நல்லா கீழே இறக்கமாக நம்ம வந்து படி இறங்கி போய் தான் நம்ம பாம்பாட்டி சித்தரை வந்து பார்க்க முடியும். இங்கே நம்மளுக்கு முருகன் வந்து பாம்பு ரூபத்தில் இந்த சித்தருக்கு காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பலகை வந்து அந்த பாம்பாட்டி சித்தரோட வரலாறுக்காக நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் பாம்பாட்டி சித்தர் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ பாருங்கள் கண்மணி, செம்ம சூப்பராக நம்மளுக்கு மருதமலையிலேருந்து கீழே பார்க்கும்போது ஹோல் சிட்டியும் செம்ம அழகாக நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், செம்ம வியூவில் எவ்வளோ அழகாக இருக்குது. கருணை கடலே கந்தா போற்றி. இங்கேருந்து நம்ம இப்போது திரும்ப ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போய் பஸ்க்கு போகிறோம். இப்போது கீழே வரும்போது கோவில் சார்பாக நம்மளுக்கு பஞ்சாமிர்தம் வந்து பிரசாதமாக வந்து தராங்க. ஸோ அதையும் வாங்கியாச்சு. மருதமலை முருகனோட கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. செம்மையாக பார்த்து ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சூப்பராக சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம மருதமலை கீழே போகிறோம். அதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் ஒருத்தருக்கு டிக்கெட் வாங்கிட்டு கீழே மருதமலை அடிவாரம் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் வந்து நம்ம மேரேஜ் ஆன மண்டபத்துக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு மலையிலேருந்து கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. இங்கேயும் எல்லா கோயிலையும் இருக்க மாதிரி நிறைய டாய்ஸ் கடை இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் கலரப்பழம், இளந்த வடை அப்படி நிறைய இருக்குது. பாருங்க, காசு சாக்லேட்டு, அப்பளம், காய் மிட்டாய் இருக்குது, கண்ணு மிட்டாய் இருக்குது, புளி மிட்டாய் இருக்குது, ஆப்பிள் மிட்டாய் இருக்குது, கம்பர்கெட்டு, கடலை கம்பர்கெட்டு. எவ்வளோங்க இது உனக்கு கடலை வேணுமா, கடலை வேணுமா, தேங்காய் வேணுமா? கடலை கொடுங்க. கடலை வந்து காரமும் இனிப்பும் கலந்த டேஸ்ட்டு கொட்டையோடு இருக்கும். இது வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்தது. இது கொடுங்க. நம்ம இழந்த வடை, அப்புறம் வந்து கமர்கட்டு. இங்கே பாருங்கள், பாப்பு வந்து சுற்றி விளாண்டுட்டு இருக்காராம். சூப்பராக ஸ்கூல் டைம்ஸில் இப்படி தான் சுற்றி ஜாலியாக சூப்பராக சுற்றுறாருல. நம்ம மருதமலையிலேருந்து முருகரை கூப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடிவாரத்துலேருந்து நம்மளோட மண்டபத்துக்கு வந்து போகிறோம். இங்கேருந்து பஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இருந்துகிட்டே இருக்குது. இங்கே அடிவாரம்லேருந்து நம்ம காந்திபுரம் போகணுன்னாலும் சரி, இல்லை நடுவில் ஏதாவது வடவள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாப் பண்ணிருந்தாலும் சூப்பராக பஸ் வந்து நமக்கு எப்போ போல் இருந்துகிட்டே இருக்குது, போயிடலாம். இப்போது இங்கேருந்து நம்ம காந்திபுரம் போயிட்டா காந்திபுரத்துலேருந்து சேலம் பஸ் வந்து போகலாம். நம்ம வந்து கல்யாணத்துக்கு வந்தோம்ல, ஸோ மருதமலை முருகனை பார்த்து கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு நம்ம சேலம் போக போகிறோம். இப்போ நம்ம செம்மையாக மருதமலை முருகனை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளுக்கு இட்லி, ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.